டா வின்சி கோட் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 54. லெங்டனும் சோஃபியாவும் அந்த கவச வண்டியை வளைவுகளில் திருப்பி நெட்லிங் மரப்பாதை வழியாக அந்த வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினர். சோஃபியாவால் தன்னுடைய தசைகள் இறுக்கம் தளர்ந்திருப்பதை உணர முடிந்தது. அத்துடன் நல்ல இயல்புள்ள இந்த வெளிநாட்டுக்காரருக்கு சொந்தமான கேட்டுகள் போட்டு மூடப்பட்ட இடத்தை காட்டிலும் வேறு ஏதாவது பாதுகாப்பான இடம் கிடைக்குமா என்றும் யோசித்து பார்த்தாள். அவர்கள் சருகலான வட்டப்பாதையில் திரும்பினர். அவர்களுக்கு வலது பக்கத்தில் சாட்டு வில்லே கண்ணுக்கு புலப்பட்டது. 3 அடுக்குகள் உயரத்திலும் குறைந்தது 60 மீட்டர்கள் நீளத்திலும் அந்த கட்டடமானது வெளிப்புறத்திலிருந்து வீசிய விளக்கொளியில் சாம்பல் நிற முகப்பில் பளபளத்தது. எந்தவிதமான திட்டுகளும் இல்லாமல் சமதளமாக்கப்பட்ட பூங்காக்கள் மற்றும் பளபளக்கும் குட்டைக்கு அடுத்தபடியாக சொரசொரப்பான முகப்பு பகுதி அமைந்திருந்தது. ஒரு புறம் ஒளிர்ந்திருந்த விளக்குகள் இப்பொழுதுதான் போடப்பட்டிருக்க வேண்டும். முன்வாசல் கதவுக்கு செல்வதற்கு பதிலாக லெங்டன் எங்கும் பசுமையாக சூழ்ந்திருந்த இடத்தில் அமைந்திருந்த வண்டி நிறுத்தம் பகுதிக்கு காரை ஓட்டிச் சென்றார். சாலையிலிருந்து பார்த்தால் எந்த ஆபத்திற்கும் இடங்கொடுத்து விடக்கூடாது என்றார் அவர். அல்லது நாம் ஏன் ஒரு நொறுங்கிய கவச வண்டியில் வந்திருக்கிறோம் என்று லீ ஆச்சரியப்படக்கூடாது. சோஃபியா மேலும் கீழுமாக தலையை அசைத்தாள். இந்த கிரிப்டெக்ஸை என்ன செய்ய போகிறீர்கள்? நாம் இதை இங்கே விட்டுவிடாமல் இருப்போம். ஆனால் லீ இதை பார்த்துவிட்டால் இது என்ன என்று தெரிந்து கொள்ள லீ நிச்சயம் ஆசைப்படாமல் இருக்க மாட்டார். கவலைப்பட வேண்டாம் என்றார் லெங்டன். காரிலிருந்து இறங்கும் போதே தன்னுடைய ஜாக்கெட்டை கழற்றிவிட்டார். அந்த கோட்டை அந்த பெட்டியின் மீது சுற்றினார். அதை தன்னுடைய கையில் ஒரு குழந்தையைப் போல் வைத்து கொண்டார். சோஃபியா சந்தேகத்துடன் பார்த்தாள். நல்லாதான் இருக்கிறது. தன்னுடைய கதவு வழியாக டீப்பிங் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார். நுழைவாயிலுக்கு வரவே விரும்புவார். நம்முடன் அவர் சேர்ந்து கொள்ளும் முன்னர் இதை மறைத்து வைக்க உள்ளே ஓர் இடத்தை கண்டுபிடிக்கிறேன். லெங்டன் சற்று இடைவெளி விட்டார். உண்மையில் நீ அவரை சந்திக்கும் முன்னர் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் பெரிய காமெடி இல்லை என்று நினைப்பவற்றை சர்லி பெரிய காமெடியாக நினைப்பார். வினோதமானவர். இன்றிரவு இனிமேல் தனக்கு எல்லாமே வினோதமாகத்தான் இருக்கப் போகிறதோ என்று சோஃபியாவுக்கு சந்தேகமாக இருந்தது. நுழைவாயிலுக்கான பாதை வட்ட வடிவ கற்களை கொண்டு கையால் பதியப்பட்ட பாதையாக இருந்தது. அந்த பாதையானது செதுக்கப்பட்ட ஓக் மற்றும் செர்ரி மரத்தாலான திராட்சை பழ அளவு வெண்கல அழைப்பொலி எழுப்பும் புண் இருந்தது. கதவின் பக்கமாக திரும்பியது. சோஃபியா அந்த அழைப்பொலி பூனானது என்னவென்று உணரும் முன்னரே கதவு உள்ளிருந்து திறந்தது. நேர்த்தியாக உடையணிந்திருந்த பணியால் அவர்களுக்கு முன்னே நின்றிருந்தார். தன்னுடைய வெள்ளை நிற டை மற்றும் உடையை சரி செய்து கொண்டபோது அதை அவர் அப்பொழுதுதான் அணிந்திருப்பார் போலிருந்தது. அவருக்கு 50 வயது இருக்கலாம். சிறப்பான தோற்றத்துடன் அவருடைய கடுமையான பார்வையால் வந்திருக்கும் விருந்தாளிகளின் மூலம் தான் மகிழ்ச்சியடையவில்லை என்ற சந்தேகத்திற்குரிய பாவனையை வரவழைத்தார். சர்லி இப்பொழுது கீழே இருப்பார் என்றார் அவர். அவருடைய சொல்வழக்கு கெட்டிப்பட்ட பிரெஞ்சில் இருந்தது. அவர் உடை அணிந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய இரவு உடையில் விருந்தினர்களை வரவேற்க அவர் விரும்பவில்லை. உங்களுடைய கோட்டை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? சுருட்டி வைக்கப்பட்டிருந்த லெங்டனின் கோட்டை அவர் தொட வந்தார். இல்லை, அப்படியே இருக்கட்டும். நீங்களும் தான். இந்த வழியாக வாருங்கள் ப்ளீஸ். பிரமாதமாக உருவாக்கப்பட்டிருந்த படிப்பறையின் உள்ளே ஆடம்பர மார்பில் பாதை வழியாக அந்த பணியால் அவர்களை அழைத்துச் சென்றார். அந்த பாதை முழுவதும் மெல்லிய ஒளி கசியும் விக்டோரியன் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அங்கு வீசிய காற்று பிரதான தன்மை கொண்டதாக இருந்தது. ஏதோ ஒரு ராஜ கம்பரத்துடன் பைப் புகையிலை, தேயிலை, சமைக்கும் பாத்திரம், கட்டுமானத்திலிருந்து வரும் மண் வாசனை, நீண்ட சுவற்றிற்கு நேராக பளபளக்கும் கவசங்கள்,
2 விற்றிருந்தன. அங்கிருந்து தணலடுப்பு ஒரு காட்டெருமையை வறுக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. தணலடுப்பை நெருங்கும் போது மண்டியிட்டு அமர்ந்த அவன் ஏற்கனவே அடுக்க வைக்கப்பட்டிருந்த ஓக் மரத்துண்டுகளை பற்ற வைத்தான். சற்றென்று தீப்பிழம்பு உயிர் பெற்று தன்னுடைய ஜாக்கெட்டை நேர் செய்தபடி அங்கே ஒருவன் நின்றிருந்தான். இதை உங்களுடைய வீட்டை போல் நினைத்து கொள்ளுமாறு எங்கள் எஜமானரர் தங்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றதுடன் லெங்டனையும் சோஃபியாவையும் தனியாக விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். தணலடுப்பின் எந்த பக்கத்தில் அமர்வதென்று சோஃபியாவுக்கு தெரியவில்லை. ஒரு பக்கம் மறுமலர்ச்சி கால வெல்வெட் சோஃபா, கழுகு பாதங்கள் கொண்ட சாய்வு நாற்காலி அல்லது கல்லான் ஆன நாற்காலி. அதை பார்த்தால் பைசாண்டியன் கோயிலில் இருந்து தூக்கி வந்ததை போல இருந்தது. லெங்டன் தன்னுடைய கோட்டிலிருந்து கிரிப்டெக்ஸை எடுத்தார். வெல்வெட் சோஃபாவிற்கு சென்று அந்த மரப்பெட்டியை அதற்கு கீழே தள்ளினார். யாரும் அதை பார்க்க முடியாது. பிறகு ஜாக்கெட்டை விழுக்கிவிட்டு மடிப்புகளை களைத்துவிட்டு மீண்டும் தன்னிடமே வைத்து கொண்டார். பிறகு தாங்கள் கண்டுபிடித்த புதையலுக்கு மேலே அமர்ந்து சோஃபியாவை பார்த்து புன்னகைத்தார். அந்த வெல்வெட் சோஃபாவிற்கு பின்புறம் இருக்க இருக்குமோ என்று சோஃபியா நினைத்தாள். அதிகரிக்கும் தீயை உற்று பார்த்தபடியும் அந்த கதகதப்பை அனுபவித்தபடியும் தன்னுடைய தாத்தாவுக்கு இப்படிப்பட்ட அறை மிகவும் பிடிக்குமே என்று சோஃபியா நினைத்து கொண்டாள். கருமையான மரப்பலகைகள் பழைய ஓவியங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று போசியினுடைய ஓவியம் என்பதை சோஃபியா கண்டுகொண்டாள். அவளுடைய தாத்தாவுக்கு பிடித்த 2வது ஓவியர் தணலடுப்பிற்கு மேலே இருந்த மேன்டில் ஐசிஸ் தேவதை அந்த அறையை நோக்கியபடி விற்றிருந்தாள். அந்த எகிப்திய தேவதைக்கு கீழே தணலடுப்பினுள் கல்லாலான 2 கார்கோயில்கள் மரக்கலங்களை தாங்கிய பட்டையாக வைக்கப்பட்டிருந்தன. தங்களுடைய அச்சுறுத்தும் தொண்டையை பிளந்தபடி வாய்கள் அகன்று திறந்திருந்தன. சோஃபியா குழந்தையாக இருந்தபோது கார்கோயில்கள் அவளை அச்சுறுத்தியபடியே இருந்திருக்கின்றன. அதாவது அந்த பயம் அவளுடைய தாத்தா அவளை மழை புயலில் ஒரு நாள் நோட்ரே டேம் உச்சிக்கு கொண்டு சென்று அவளுடைய பயத்தை போக்கும் வரை இளவரசி இந்த அற்ப ஜந்துக்களை பார் என்று அவளுடைய தாத்தா மழைநீர் வடியும் கார்கோயில்களின் வாயை சுட்டி காட்டினார். அவற்றின் தொண்டையிலிருந்து வரும் வேடிக்கையான சத்தத்தை கேட்டையா என்றார். சோஃபியா தலையாட்டினாள். அவற்றில் வாயிலிருந்து கடகடத்த ஒளியுடன் தண்ணீர் கொட்டுவதை பார்த்தால் அவளுக்கு சிரிக்கலாம் போன்றிருந்தது. அவை கொப்பளிக்கின்றன என்றார் அவளுடைய தாத்தா. கார்கேசரைஸ்கள், அந்த வார்த்தையிலிருந்துதான் அவை கார்கோயில்கள் என்ற பெயரை பெற்றன. சோஃபியா அதன் பின்னர் அவற்றை கண்டு அச்சப்படவே இல்லை. அந்த பாசமிகு நினைவானது கொலை என்ற கடுமையான யதார்த்தம் அவளை மீண்டும் பிடித்து கொண்டதால் சற்றென்று சோகமுற்றாள். தாத்தா இறந்து விட்டார். சோஃபியாவிற்கு அடியில் இருந்த கிரிப்டெக்ஸை நினைத்து பார்த்தாள். அதை எப்படி திறப்பதென்று லீ டீப்பிங்கிற்கு ஏதாவது தெரியுமா என்று நினைத்து கொண்டாள். அல்லது நாம் அதை அவரிடமே கேட்க வேண்டுமா? சோஃபியாவின் தாத்தாவுடைய இறுதி வார்த்தைகள் ராபர்ட் லெங்டனை கண்டுபிடிக்கும்படி அவளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று அவர் யாரையும் குறிப்பிட்டு அவர் சொல்லவில்லை. நமக்கு இப்போது மறைந்துள்ள ஓர் இடம் வேண்டும் என்று சோஃபியா சொல்லிக் கொண்டாள். ராபர்ட்டின் தீர்மானத்தில் நம்பிக்கை வைப்பதென்று முடிவு செய்தார். சர் ராபர்ட், ஒரு குரல் அவர்களுக்கு பின்புறம் இருந்து உரத்து கேட்டது. நீங்கள் ஒரு திருமணமாகாத பெண்ணுடன் பயணிப்பது போல் தெரிகிறது. லெங்டன் எழுந்து நின்றான். சோஃபியாவும் எழுந்து நின்றாள். அந்த குரல் 2வது மாடியின் நிழல் படிந்த வளைவான படிக்கட்டின் மேற்புறம் இருந்து வந்தது. படிக்கட்டின் மேலே ஒரு நிழலுருவம் அசைந்தது. அதனுடைய இருளடைந்த பகுதிகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தன. குட் ஈவினிங் என்றார் லெங்டன்.
சர்லி, நான் சோஃபியா நெவ்வியை அறிமுகப்படுத்துகிறேன். இது ஒரு கௌரவம் என்றபடி டீப்பிங் வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்தார். எங்களை வரவேற்றதற்கு நன்றி என்றாள் சோஃபியா. இப்போது அவளால் உலோக கால் பாகங்களையும் அவர் கைத்தடிகளையும் பயன்படுத்துவதையும் பார்க்க முடிந்தது. அவரால் ஒரே நேரத்தில் ஒரு படியில் மட்டும்தான் கால் வைக்க முடிந்தது. மிகவும் தாமதித்து வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இது தாமதம்தான் இனியவளே, இது சீக்கிரம்தான் என்று சிரித்தார். நீங்கள் அமெரிக்கர் அல்ல. சோஃபியா தலையை குலுக்கினாள். பாரிஸ். உன்னுடைய ஆங்கிலம் அருமையாக இருக்கிறது. நன்றி. நான் ராயல்